ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம தண்டு கீரை கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த தண்டு கீரை கூட்டுக்கு சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. கீரையில் இருக்கக்கூடிய தண்டெல்லாம் நீக்கிட்டு கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து தண்ணி விட்டு நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரை கூட்டு செய்ய தொடங்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, நம்ம இடித்து வச்சுருக்க 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் பொழுதே பூண்டு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேர்த்த வேண்டாம். நான் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருந்ததுனால பூண்டை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் 10 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் கார தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்திடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்டை நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்டு வச்சு நீங்கள் சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே கீரையில் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கீரை 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறமா இதில் வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதிலேயே நான் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுனால தனியாக எதுவும் மஞ்சள் தூள் சேர்த்தலை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு, கீரை எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நமக்கு இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து சீரகத்தினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. நம்ம சூடோடு பரிமாறணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் வத்த வச்சு பரிமாறிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் பரிமாறுறீங்க அப்படின்னா பருப்புக்கு இறுகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டு இப்போ வச்சுக்கோங்க. அப்படின்னா பரிமாறும் பொழுது சரியாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்டான ஹெல்த்தியான இந்த தண்டு கீரை கூட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.